கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பினரையும் உள்ளடக்கிய பொதுக்குழுவே வேட்பாளரை இறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இடையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் கிருஷிகேஷ் ராய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அதிமுக வேட்பாளரை பொதுக்குழுவே இறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இடைத்தேர்தலுக்கு குறுகிய காலம் மட்டும் இருப்பதால் வேட்பாளர் தேர்வு செய்வதை கடிதம் மூலம் மேற்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினர். அதன்படி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை ஏற்றுக்கொள்கின்றனரா இல்லையா என்பதை தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரையும் அடங்கிய பொதுக்குழுவே வேட்பாளரை இறுதி செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று கூறிய உச்சநீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் வேட்பாளர் தேர்வு வாக்கெடுப்பில் பங்கெடுக்கலாம் எனவும் அனுமதி வழங்கியுள்ளது. பொதுக்குழுவில் பெரும்பான்மையாக வாக்குகளுடன் தேர்வு செய்யப்படும் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கட்சியின் அவைத் தலைவரான தமிழ்மகன் உசேன் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டுமே செல்லும் என்று கூறி எடப்பாடி பழனிசாமியின் இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட வாரியாக கருத்து கேட்கும் படிவம் இன்று விநியோகிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுக்குழுவை கூட்டி இடைத்தேர்தல் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென உத்தரவிட்டிருந்த உச்சநீதிமன்றம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பி அதன் மூலம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. அதன்படி அதிமுக அமைப்பு ரீதியாக உள்ள 75 மாவட்டங்களில் உள்ள சுமார் 2675 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இபிஎஸ் தரப்பில் கருத்து கேட்கும் படிவம் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து மாதிரி படிவம் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டு திங்கட்கிழமைக்குள் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஈரோடு வில்லாபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி, ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் தென்னரசு, தமாக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய KP முனுசாமி அதிமுக தொண்டர்கள் அனைவரும் இபிஎஸ் பக்கமே உள்ளதாக கூறினார். தொண்டர்களிடத்திலே செல்லுங்கள், தொண்டர்கள் யாருக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தொண்டர்கள் முழுவதும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போன்றதற்குரிய எடப்பாடி பழனிசாமியிடத்திலே தொண்டர்கள் முழுவதும் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி, ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் தென்னரசு, தமாக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் பாஜக தங்களுடன் கூட்டணியில் இருந்தாலும் மகிழ்ச்சி, இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி என்றார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களிடம் ஒப்புதல் பெறப்பட்டு தென்னரசு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்றும் கூறினார். பாஜக அண்ணாமலை இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்திருக்காரு. 7ஆம் தேதி அவங்க முடிவு சார் நேரத்தில் சொல்லாச்சு. மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பி கூட்டணி கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி, வராவிட்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக மேலிட பொறுப்பாளர் CT ரவி மற்றும் அண்ணாமலை தனித்தனியே சந்தித்து பேசிய நிலையில் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணி தனித்தனியாக வேட்பாளர்களை களமிறக்கி உள்ளது. இருதரப்பினரும் பாஜக ஆதரவை பெறுவதில் மும்முரமாக இருந்து வந்தனர். ஆனால் பாஜக தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இருந்தது.
இந்நிலையில் டெல்லி சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஜே.பி. நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை திரும்பிய அவர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வத்தை அண்ணாமலை சந்தித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள OPS இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதற்கிடையே அதிமுக EPS அணி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று கூறப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் C.T. ரவி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அண்ணாமலை, இடைத்தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கூறிய தகவலை எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ. பன்னீர்செல்வத்திடம் தெரிவித்ததாக கூறினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல உறுதியான, நிலையான, ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வேண்டும். அதற்கு தேவை தனித்தனியாக பிரிந்து நிற்காமல் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். மேலும் பாஜக தேசிய பொதுச் செயலாளரும் தமிழக மேலிட பார்வையாளருமான C.T. ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தலில் திமுக எனும் தீய சக்தியை தோற்கடிக்க அதிமுகவும் அமமுகவும் ஒன்றிணைவது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலில் அதிமுகவுடன் தேமுதிக ஓரணியாக இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது டைப்போ தவறு என்றும் அமமுகவைத்தான் கூட்டணிக்கு அழைத்ததாகவும் பாஜக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் பக்கத்தில் நெருங்கிவிட்டதாகவும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படணும். 50 ஆண்டு கால அதிமுக நிச்சயமா இரட்டை சின்ன முடங்கக்கூடிய சூழல் இருக்கு. அதை கவனிக்கிறீங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலையும் அதன் பிறகு வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலும் நாம் மகத்தான வெற்றி பெற முடியும். அதற்கு ஒரு அச்சாணியாக தான் என்னுடைய செயல்பாடுகள் முழுவதும் இருக்கும். அதிமுக ஒன்றிணைந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற பாஜகவின் முயற்சி திமுக எனும் தீய சக்தியை எதிர்க்க உதவும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நினைப்பவர்கள் போன முறை செய்த தவறை திரும்ப செய்யாமல் மீண்டும் எல்லாரும் ஓரணியிலன்னா கூட்டணியில இணைந்து அந்த நம்மோடு திமுக இருக்க வரும் கட்சிகளோடு சேர்ந்து வேட்பாளரை நிறுத்தி அந்த நேரத்தில் திமுகவை நாம் எதிர்த்தால், முழுமூச்சாக எதிர்த்தால் அந்த அரக்கத்தனமான திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அதிமுக 4 பிரிவுகளாக உடைந்துள்ள நிலையில் அதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பை தவிர்த்து மற்ற 3 அணிகளும் ஒன்றிணைய தயார் என்று தெரிவித்துள்ளன.